உலகின் மிகவும் திறமையான மருத்துவர் வில்லியம் வேக்ஸ்டாஃப் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1685ஆம் ஆண்டு இங்கிலாண்டில் இருக்கிற பக்கிங்ஹாம்ஷயருடைய எயில்ஸ்பரி வேலில் இருக்கிற கியூபலிங்டனில் பிறக்கிறார் வில்லியம் வேக்ஸ்டாஃப். இவருடைய அப்பா கியூபலிங்டனுடைய ரெக்டராக இருந்திருக்கிறாங்க. அதாவது சர்ச் ஆஃப் இங்கிலாண்டுடைய ஒரு கிளர்ஜிமேனாக மதகுருவாக இருந்திருக்கிறாங்க. இவருடைய குடும்பம் நல்ல நிலையில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. வில்லியம் வேக்ஸ்டாஃபுக்கு குழந்தை பருவத்திலிருந்தே இவருடைய அப்பா நல்லொழுக்கத்தையும் இறையியலையும் வீட்டிலிருந்தே போதித்து வந்தாங்க. இதன் காரணமாக வில்லியம் வேக்ஸ்டாஃப் குழந்தை பருவத்திலிருந்தே ஒரு ஒழுக்கமுள்ள குழந்தையாகவும் இறை நம்பிக்கையுள்ள குழந்தையாகவும் வளர ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த நிலையில் 1689ஆம் ஆண்டு வில்லியம் வேக்ஸ்டாஃபுக்கு 4 வயது இருக்கும்போது இவருடைய அப்பா இவரை படிக்க வைக்கிறதுக்காக அந்த கியூபலிங்டன்லேயே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் இவரை சேர்த்துடுறாங்க. அது ஒரு பேரிஸ் ஸ்கூலாக இருந்தது. அதாவது ஒரு தேவாலயத்தின் மூலமாக நடத்தப்படக்கூடிய எலிமெண்ட்ரி ஸ்கூலாக இருந்தது. அங்கு சேர்ந்து 1689ஆம் ஆண்டிலிருந்து வில்லியம் வேக்ஸ்டாஃப் இவருடைய ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆரம்ப கல்வியின் போது தியாலஜி இறையியலை வில்லியம் வேக்ஸ்டாஃப் படித்து வந்தாங்க. பிறகு ஹிஸ்ட்ரி வரலாறு, லிட்ரேச்சர், இலக்கியம், ஃபிலாசபி, தத்துவம் இது போன்ற கிளாசிக்கல் எஜுகேஷனையும் வில்லியம் வேக்ஸ்டாஃப் படித்து வந்தாங்க. இதுக்கப்புறமா 1694ஆம் ஆண்டு இவருடைய 9 வயதுல வில்லியம் வேக்ஸ்டாஃப் இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா இவருடைய அப்பா இவரை மேற்கொண்டு படிக்க வைக்கிறதுக்காக இந்த இங்கிலாந்துல இருக்கிற பக்கிங்ஹாம்ஷயருடைய எயில்ஸ்பரி வேலில் இருக்கிற கியூபலிங்டன்ல இருந்து அதே இங்கிலாந்துல இருக்கிற ஈஸ்ட் மிட்லாண்ட்ஸோடைய நார்த்தாம்ப்டன்ஷயர்ல இருக்கிற நார்த்தாம்ப்டனுக்கு இவரை அனுப்பிடுறாங்க. குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் கிராமர் ஸ்கூல்ல இவரை சேர்த்துடுறாங்க. அது ஒரு ஹை ஸ்கூலாக இருந்தது. மேலும் அங்கே எஜுகேஷன் குவாலிட்டி ரொம்ப எக்ஸலண்ட்டாகவும் இருந்தது. ஸோ நல்ல கல்வியை இவருடைய உயர்கல்வியின் போதிலிருந்து 1694ஆம் ஆண்டிலிருந்து வில்லியம் வேக்ஸ்டாஃப் பெற ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ அந்த நார்த்தாம்ப்டனில் இருக்கிற அந்த ஹை ஸ்கூலில் இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. உயர்கல்வியின் போது கிரீக், லட்டின் போன்ற கிளாசிக்கல் லாங்குவேஜஸை வில்லியம் வேக்ஸ்டாஃப் கற்றுக்கிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா நேச்சுரல் ஹிஸ்ட்ரி, இயற்கை வரலாறு, நேச்சுரல் சயின்ஸ், இயற்கை அறிவியல் இது போன்ற பாடங்களையும் வில்லியம் வேக்ஸ்டாஃப் படித்து வந்தாங்க. மேலும் வில்லியம் வேக்ஸ்டாஃப் மேத்தமேட்டிக்ஸ், கணிதவியல், அதே மாதிரி இவர் சயின்ஸ்லேயே பர்டிகுலராக பயாலஜி, உயிரியல், கெமிஸ்ட்ரி, வேதியியல் இது போன்ற பாடங்கள் எல்லாம் ரொம்ப சிறப்பாகவே வில்லியம் வேக்ஸ்டாஃப் படித்து வந்தாங்க. பின்னர் 1701ஆம் ஆண்டு இவருடைய 16 வயதில் வில்லியம் வேக்ஸ்டாஃப் இவருடைய ஹையர் எஜுகேஷனை அந்த நார்த்தாம்ப்டனில் இருக்கிற ஹை ஸ்கூலில் இருந்து முடிச்சிடுறாங்க. இந்த காலகட்டத்திலலாம் வில்லியம் வேக்ஸ்டாஃபோடைய அப்பா அவரை போலவே இந்த ரிலீஜியன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் தேவாலய பொறுப்புகளில் ஈடுபடுத்த வைக்கணும் அப்படின்னு நினச்சாங்க. இதுக்காக இவருக்கு அண்டர் கிராஜுவேட் ஸ்டடீஸுக்கு இந்த 1701ஆம் ஆண்டு வில்லியம் வேக்ஸ்டாஃபை இந்த இங்கிலாண்டில் இருக்கிற ஈஸ்ட் மிட்லாண்ட்ஸோடைய நார்த்தாம்ப்டன்ஷயரில் இருக்கிற நார்த்தாம்ப்டனில் இருந்து அதே இங்கிலாந்துடைய ஆக்ஸ்போர்ட்ஷயரில் இருக்கிற ஆக்ஸ்போர்டுக்கு இவரை அனுப்பிடுறாங்க. குறிப்பாக இந்த ஆக்ஸ்போர்டில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்போர்டோடைய ஒரு கன்ஸ்டிடியூவன்ஸ் காலேஜான லிங்கன் காலேஜ் ஆக்ஸ்போர்ட் அங்கே இவரை 1701ஆம் ஆண்டு சேர்த்துடுறாங்க. இந்த லிங்கன் காலேஜ் அப்படின்றது அந்த ஒரு காலகட்டத்தில் த காலேஜ் ஆஃப் தி பிளஸ் மேரி அண்ட் ஆல் செயின்ட்ஸ் லிங்கன் அப்படின்னு அழைக்கப்பட்டது. ஸோ அந்த லிங்கன் காலேஜில் இவர் 1701ஆம் ஆண்டிலிருந்து வில்லியம் வேக்ஸ்டாஃப் இவருடைய பேச்சுலர்ஸ் டிகிரியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. குறிப்பாக இவர் பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் படித்து பிஏ படித்து வந்தாங்க. அதில் இவர் மேஜர் சப்ஜெக்ட்ஸாக இந்த டெவோன் அப்படின்ற தியாலஜி இறையியல், அதுக்கப்புறமா எத்திக்ஸ் நெறிமுறை அதை படித்தாங்க. அதே மாதிரி நேச்சுரல் ஃபிலாசபி இயற்கை தத்துவம் இந்த 3 பாடங்களை தான் மேஜர் சப்ஜெக்ட்ஸாக எடுத்து வில்லியம் வேக்ஸ்டாஃப் படித்து வந்தாங்க. இதுக்கப்புறமா 1704ஆம் ஆண்டு ஜூன் 16 அன்னைக்கு இவருடைய 19 வயதில் வில்லியம் வேக்ஸ்டாஃப் இவருடைய பிஏ பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸை அந்த லிங்கன் காலேஜ் ஆக்ஸ்போர்ட்ல இருந்து இவர் முடிச்சிடுறாங்க. முடிச்சதுக்கப்புறமா அதே லிங்கன் காலேஜ் ஆக்ஸ்போர்ட்லேயே வில்லியம் வேக்ஸ்டாஃப் மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் எம்ஏவும் படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த காலகட்டத்தில் தான் வில்லியம் வேக்ஸ்டாஃபுக்கு படிப்படியாக நேச்சுரல் ஃபிலாசபி அதில் அதிக ஆர்வம் ஏற்படுது. நேச்சுரல் ஃபிலாசபி அப்படின்றது தான் இந்த ஃபிசிக்ஸ், இயற்பியல், கெமிஸ்ட்ரி, வேதியியல், மேத்தமேட்டிக்ஸ், கணிதவியல் இது போன்ற பாடங்களினுடைய அம்சங்கள் உள்ளடங்கியது அந்த காலகட்டத்தில் நேச்சுரல் ஃபிலாசபி அப்படின்னு இருந்தது. ஸோ இதில் ஆர்வம் ஏற்படவே இதை தாண்டி வில்லியம் வேக்ஸ்டாஃபுக்கு
நிறைய அறிவியல் சார்ந்த பாடங்கள்லையும் ஆர்வம் ஏற்படுது. பர்டிகுலராக இவருக்கு வந்து பயாலஜி உயிரியல், அதே மாதிரி கெமிஸ்ட்ரி வேதியியல், இந்த 2 பாடங்கள்ல இவருக்கு அதிக ஆர்வமும் ஏற்படுது. அது மட்டும் இல்லாமல் வில்லியம் வேக்ஸ்டாஃபுக்கு உடலில் நடக்கக்கூடிய உடலியல் மாற்றங்கள், அதாவது ஒவ்வொரு மனிதனுடைய உடலில் நடக்கக்கூடிய உடலியல் மாற்றங்கள், அதுக்கப்புறமா ஒரு மனிதனுடைய உடல் உறுப்புகளினுடைய அமைப்புகள் எப்படி இருக்குது, இது பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுல வில்லியம் வேக்ஸ்டாஃபுக்கு ஆர்வமும் ஏற்பட ஆரம்பிக்குது. ஆனால் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்த போதும் வில்லியம் வேக்ஸ்டாஃப் வந்து தொடர்ச்சியாக இவர் வந்து மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் படித்து வந்தாங்க. இதே காலகட்டத்தில் வில்லியம் வேக்ஸ்டாஃப் வந்து ஒரு மத போதகராக போகணும், அந்த ஒரு எண்ணத்தில் தான் வில்லியம் வேக்ஸ்டாஃபும் இருந்து வந்தாங்க. இதுக்கப்புறம் 1707ஆம் ஆண்டு மே 5 அன்னைக்கு இவருடைய 22 வயதில் வில்லியம் வேக்ஸ்டாஃப் வந்து மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் அப்படின்ற அந்த எம்ஏ டிகிரியை லிங்கன் காலேஜ் ஆக்ஸ்போர்டில் இருந்து வில்லியம் வேக்ஸ்டாஃப் வந்து பெற்றுறாங்க. இதுக்கப்புறமா தாமஸ் வேக்ஸ்டாஃப் அப்படின்னு வில்லியம் வேக்ஸ்டாஃபோடைய ரிலேட்டிவ் ஒருத்தர், அவர் வந்து ஒரு கிளர்ஜிமேனாக ஒரு மத போதகராக தான் இருந்தாங்க. ஸோ அவர்கிட்ட இந்த மத போதனைகள்லாம் பெறுறதுக்காக இந்த இவருடைய எம்ஏ வந்து முடிச்சதுக்கப்புறமா இந்த இங்கிலாந்துடைய ஆக்ஸ்போர்ட்ஷையரில் இருக்கிற ஆக்ஸ்போர்டில் இருந்து அதே இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனுக்கு இவர் வந்து போகிறாங்க. லண்டனில் தான் தாமஸ் வேக்ஸ்டாஃப் வந்து இருந்தாங்க. ஸோ அங்கே போனதுக்கப்புறமா அவர்கிட்ட இருந்து மத போதனைகளை வில்லியம் வேக்ஸ்டாஃப் வந்து பெற தொடங்குறாங்க. இந்த நிலையில தான் அந்த தாமஸ் வேக்ஸ்டாஃப் வந்து ப்ராக்டிஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ் அப்படின்னு ஒரு மருத்துவர்களுக்கு உண்டான பயிற்சிக்காக ஒரு முக்கியமான ஒரு சிறிய ஒரு மருத்துவமனை மாதிரி ஒரு இன்ஸ்டிடியூட் மாதிரி ஒரு விஷயத்தை அவர் வந்து நிறுவிருந்தாங்க. அது வந்து லண்டன் ப்ராக்டிஸ் ஆஃப் ஃபிசிக் அப்படின்னு வந்து அழைக்கப்படும். ஸோ இது வந்து தாமஸ் வேக்ஸ்டாஃப்னால நிறுவப்பட்டிருந்தது. அங்கே வந்து நிறைய மருத்துவர்கள் வந்து மெடிக்கல் லெக்சர்ஸ் மருத்துவ விரிவுரைகள் கொடுப்பாங்க. அதே மாதிரி சின்ன சின்ன மருத்துவ பயிற்சிகளையும் வந்து கொடுப்பாங்க. இதையும் வந்து வில்லியம் வேக்ஸ்டாஃப் வந்து அட்டென்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து படிப்படியாக வில்லியம் வேக்ஸ்டாஃபுக்கு மருத்துவம் படிக்கணும் அப்படின்ற எண்ணமே வந்து ஏற்பட்டுடுது. இதன் காரணமாக வில்லியம் வேக்ஸ்டாஃப் வந்து இந்த மதம் சார்ந்த விஷயங்களில் மத போதகர் ஆகிறதுக்கு பதிலாக மருத்துவர் ஆகணும் அப்படின்னு வில்லியம் வேக்ஸ்டாஃப் வந்து முடிவு செய்கிறாங்க. இந்த நிலையில தான் இந்த தாமஸ் வேக்ஸ்டாஃபோடைய மகளான மிஸ் வேக்ஸ்டாஃப் அவங்கள வந்து வில்லியம் வேக்ஸ்டாஃப் வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. இவருடைய மனைவியினுடைய பேர் வந்து வில்லியம் வேக்ஸ்டாஃப் வந்து குறிப்பிடலை. இருந்தாலும் அவங்களுடைய ஃபாதர்ஸ் நேம் சர்நேம் வச்சு பார்க்கும்போது அவங்க வந்து மிஸ் வேக்ஸ்டாஃபாக இருந்திருப்பாங்க. பிற்காலத்தில் வில்லியம் வேக்ஸ்டாஃபை திருமணம் பண்ண பிறகு அவங்க மிஸ்ஸஸ் வேக்ஸ்டாஃபாக இருந்திருப்பாங்க. ஸோ வில்லியம் வேக்ஸ்டாஃப் வந்து மிஸ் வேக்ஸ்டாஃப் வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக திருமணம் பண்ண சில மாதங்களுக்கு பிறகு வில்லியம் வேக்ஸ்டாஃபோடைய மனைவியான மிஸ்ஸஸ் வேக்ஸ்டாஃப் வந்து இறந்து போயிடுறாங்க. இது வில்லியம் வேக்ஸ்டாஃபோடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இவருக்கு ஏற்பட்ட ஒரு துயரமாக இருந்தது. இதுக்கப்புறமா வில்லியம் வேக்ஸ்டாஃப் வந்து மருத்துவம் படிக்கணும் அப்படின்னு 1709 காலகட்டத்தில் இந்த இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனில் இருந்து அதே இங்கிலாந்துடைய ஆக்ஸ்போர்ட்ஷையரில் இருக்கிற ஆக்ஸ்போர்டுக்கு இவர் போய் அங்கே இருக்கிற ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி, அது இன்றைய காலகட்டத்தில் யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்போர்ட் அப்படின்னு அழைக்கப்படுது, அதனுடைய மெடிக்கல் ஸ்கூல்ல இவர் வந்து ஜாயின் பண்றாங்க. அது வந்து பொதுவாக யூனிவர்சிட்டி ஆக்ஸ்போர்ட் மெடிக்கல் ஸ்கூல் அப்படின்னும் யூனிவர்சிட்டி ஆக்ஸ்போர்ட் ஸ்கூல் ஆஃப் மெடிசன் அப்படின்னும் அழைக்கப்படும். ஷார்ட்டா யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்போர்ட் அப்படின்னு அழைக்கப்படும். ஸோ அங்கே வில்லியம் வேக்ஸ்டாஃப் வந்து ஜாயின் பண்ணி மருத்துவம் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக வில்லியம் வேக்ஸ்டாஃப் வந்து ஃபர்ஸ்ட் MBCHB படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. MBCHB அப்படின்னா லட்டின்ல மெடிசனே பேக்லோரேஜ் சிர்ஜி அப்படின்னு எக்ஸ்பான்ஷன். இதுவே வந்து இங்கிலீஷில் MBBS பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்ட் பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி. இதை தான் வில்லியம் வேக்ஸ்டாஃப் வந்து அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்போர்டில் படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த காலகட்டத்தில் தான் சார்ல்ஸ் பெர்னார்ட் அப்படின்னு சொல்லி ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர், அவர் வந்து லண்டனில் செயின்ட் பார்த்தாலமியூஸ் ஹாஸ்பிட்டல் அப்படின்ற மருத்துவமனையினுடைய அறுவை சிகிச்சை நிபுணராக இருந்தாங்க. அவருடைய மகளான மிஸ் பெர்னார்ட் அவங்கள வந்து வில்லியம் வேக்ஸ்டாஃப் வந்து இரண்டாவதாக திருமணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய பேரையும் இவருடைய இரண்டாவது மனைவியினுடைய பேரையும் வில்லியம் வேக்ஸ்டாஃப் வந்து தெரிவிக்கலை. இருந்தாலும் அவங்க சார்ல்ஸ் பெர்னார்டுக்கு பிறந்தனால மிஸ் பெர்னார்ட் அப்படின்னு இருந்தாங்க. இவரை திருமணம் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க வந்து மிஸ்ஸஸ் பெர்னார்ட் வேக்ஸ்டாஃப் அப்படின்னு மாறினாங்க. இதுக்கப்புறம் வில்லியம் வேக்ஸ்டாஃபுக்கும் இவருடைய மனைவியான வில்லியம் வேக்ஸ்டாஃபுக்கும் இவருடைய இரண்டாவது மனைவியான மிஸ்ஸஸ் பெர்னார்ட் வேக்ஸ்டாஃப் இவங்க 2 பேருக்குமே குழந்தைகளும் பிறந்தது. இது வில்லியம் வேக்ஸ்டாஃபுடைய பர்சனல் லைஃப் தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. இது ஒரு பக்கம் இருக்க தொடர்ந்து வில்லியம் வேக்ஸ்டாஃப் வந்து இவருடைய மருத்துவ கல்வியை படித்து வந்தாங்க. மேலும் இவர் வந்து ஒரு ஹிஸ்ட்ரி ஆஃப் டாம் தம்ப் அப்படின்னு சொல்லி ஒரு வரலாற்று சார்ந்த ஒரு புத்தகம், அதை வந்து இவர் வந்து கமெண்ட் பண்ணி ஒரு விஷயத்தை 1711ஆம் ஆண்டு எழுதினாங்க. அது என்னன்னா, இந்த காலகட்டத்திலெல்லாம் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த நிறைய எழுத்தாளர்கள் அவர்கள் பற்றிலாம் நிறைய வாழ்க்கை வரலாறு வெளிவந்தது. அதேமாதிரி ஃபிக்ஷனலாக சில கேரக்டர்ஸ்
கேரக்டர்ஸ் வந்து உருவாக்கப்பட்டு அந்த கேரக்டர்ஸோடைய வரலாறுகளும் வந்து புனைக்கப்பட்டு வெளியிடப்பட்டது. அது மாதிரி தான் டாம் தம்ப் அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர், அதை வச்சு ஒரு ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் வெளிவந்திருந்தது. அது வந்து உண்மையே கிடையாது, அது புனைக்கப்பட்டது அப்படின்னு 1711ஆம் ஆண்டு அதை வந்து கமெண்ட் பண்ணி கமெண்ட் அப்பான் தி ஹிஸ்ட்ரி ஆஃப் டாம் தம்ப் அப்படின்னு வில்லியம் வேக்ஸ்டாஃப் வந்து 1711ஆம் ஆண்டு அந்த ஒரு புக்கை வந்து வில்லியம் வேக்ஸ்டாஃப் வெளியிட்டாங்க. இந்த புக்கில் வில்லியம் வேக்ஸ்டாஃப் வந்து இவருடைய நகைச்சுவை திறனை வெளிப்படுத்தியிருந்தாங்க. அதாவது ரொம்ப காட்டமாக ரொம்ப கோபமாக அந்த பொய்களை வந்து எடுத்து கூறாமல் ரொம்ப நகைச்சுவையாக அந்த எழுத்தாளர்களினுடைய தப்புகளை மிஸ்டேக்ஸை வந்து வில்லியம் வேக்ஸ்டாஃப் வந்து சுட்டி காட்டியிருந்தாங்க. இதுக்கப்புறம் வில்லியம் வேக்ஸ்டாஃப் தொடர்ச்சியாக இவருடைய மருத்துவ கல்வியையும் படித்தாங்க. 1713ஆம் ஆண்டு அந்த யூனிவர்சிட்டி ஆக்ஸ்ஃபோர்டில் இருந்து வில்லியம் வேக்ஸ்டாஃப் வந்து இவருடைய 28 வயதில் MBCHB அந்த மெடிசன் பேக்லோரேஜ் சர்ஜரி அப்படின்ற MBBS பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்ட் பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி இந்த டிகிரியை யூனிவர்சிட்டி ஆக்ஸ்ஃபோர்டில் இருந்து வில்லியம் வேக்ஸ்டாஃப் பெற்றுறாங்க. அதுக்கப்புறமா இவர் வந்து அதே யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்ஃபோர்ட்லேயே டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற MD டிகிரியை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை படிக்க ஆரம்பித்து 1714ஆம் ஆண்டு வில்லியம் வேக்ஸ்டாஃப் 1714 ஜூலை 8 அன்னைக்கு இவருடைய 29 வயதில் வில்லியம் வேக்ஸ்டாஃப் வந்து டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற MD டிகிரியையும் யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்ஃபோர்டில் இருந்து இவர் முடிச்சிடுறாங்க. இப்படி இவருடைய மருத்துவ கல்வியெல்லாம் இவர் வந்து முடிச்சதுக்கப்புறமா அந்த இங்கிலாந்துடைய ஆக்ஸ்ஃபோர்ட் ஷேரில் இருக்கிற ஆக்ஸ்ஃபோர்டில் இருந்து அதே இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற சிட்டி ஆஃப் லண்டனுக்கு இவர் வந்து 1714ஆம் ஆண்டு போயிடுறாங்க. அங்கே இவருடைய வில்லியம் வேக்ஸ்டாஃப் வந்து இவருடைய மனைவி குழந்தைகள்லாம் அழைச்சிட்டு அங்கே போய் செட்டில் ஆயிடுறாங்க. மேலும் அந்த சிட்டி ஆஃப் லண்டனில் இருக்கக்கூடிய இவருடைய மாமனார் அந்த சார்ல்ஸ் பெர்னார்ட் அவர் வந்து சர்ஜனா ஒர்க் பண்ண செயின்ட் பார்த்தாலமியூஸ் ஹாஸ்பிட்டல், அது ஒரு டீச்சிங் ஹாஸ்பிட்டல். அங்கே வந்து இவர் ஒரு ஹவுஸ் பிசிஷியனாக அந்த 1714ஆம் ஆண்டு ஜாயின் பண்ணுறாங்க. அதாவது வில்லியம் வேக்ஸ்டாஃப் வந்து MBCHB அதான் MBBS அதே மாதிரி MD இந்த டிகிரிஸ் எல்லாம் முடித்த உடனே இவர் ஒரு மருத்துவராக நோயாளிகளுக்கு சிகிச்சையெல்லாம் கொடுக்க முடியாது. அதுக்கு முன்னாடி ஒரு மருத்துவமனையில் சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய தேர்ந்த மருத்துவர்கள் நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கறத பார்த்து பயிற்சி பெறணும். அதுக்கப்புறமா அந்த தேர்ந்த மருத்துவர்களினுடைய மேற்பார்வையின் கீழே வில்லியம் வேக்ஸ்டாஃபே நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கணும். இதெல்லாம் சரியாக செஞ்சாதான் வில்லியம் வேக்ஸ்டாஃப் ஒரு மருத்துவராக தகுதி பெற முடியும். இதுக்காக தான் இவர் வந்து அந்த சிட்டி ஆஃப் லண்டனில் இருக்கிற செயின்ட் பார்த்தாலமியூஸ் ஹாஸ்பிட்டல் அப்படின்ற டீச்சிங் ஹாஸ்பிட்டலில் ஜாயின் பண்ணுறாங்க. அதாவது செயின்ட் பார்த்தாலமியூஸ் ஹாஸ்பிட்டல் அப்படின்றது நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கக்கூடிய ஒரு நார்மல் ஹாஸ்பிட்டல் மட்டும் கிடையாது, அது மருத்துவ மாணவர்களுக்கு மருத்துவ பயிற்சியையும் மருத்துவ கல்வியையும் கொடுக்கக்கூடிய ஒரு டீச்சிங் ஹாஸ்பிட்டலும் கூட. ஸோ அங்கே தான் இவர் ஜாயின் பண்ணி அடுத்த சில மாதங்கள் வில்லியம் வேக்ஸ்டாஃப் வந்து இவருடைய மருத்துவ பயிற்சியை பெற்றாங்க. அதுக்கப்புறம் முழு மருத்துவராக மருத்துவ பயிற்சியெல்லாம் முடித்து தகுதியும் பெற்று அதே செயின்ட் பார்த்தாலமியூஸ் ஹாஸ்பிட்டலுடைய ஒரு அசிஸ்டன்ட் பிசிஷியன் உதவி மருத்துவராக வில்லியம் வேக்ஸ்டாஃப் வந்து பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறமா 1715ஆம் ஆண்டு டிசம்பர் 15 அன்னைக்கு அந்த லண்டன்லேயே இருக்கக்கூடிய ஒர்சிஃபுல் கம்பெனி ஆஃப் பார்பர்ஸ் அதனுடைய பார்பர் சர்ஜன்ஸ் ஹால் அங்கே வந்து இவர் ஒரு ரீடர் ஆன் அனாட்டமியா 1715 டிசம்பர் 15 அன்னைக்கு நியமிக்கப்படுறாங்க. ரீடர் அப்படின்றது ஒரு டீச்சிங் பொசிஷன், குறிப்பாக வந்து ஃபர்ஸ்ட் லெக்சரர் விரிவுரையாளர் அப்படின்ற பதவி, அதுக்கப்புறம் ரீடர் அப்படின்ற டீச்சிங் பொசிஷன், அதுக்கப்புறமா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் உதவி பேராசிரியர், ப்ரொஃபஸர் பேராசிரியர் அப்படின்னு போகும். ஸோ அந்த மாதிரி லெக்சரர் விரிவுரையாளர் அந்த பதவிக்கு அடுத்த பதவி அதனுடைய அடுத்த ரேங்க் தான் இந்த ரீடர் அப்படின்ற பதவி. ஸோ இவர் வந்து அனாட்டமி உடற்கூறியலை மருத்துவ மாணவர்களுக்கு கற்பிக்கக்கூடிய ஒரு ரீடராக வில்லியம் வேக்ஸ்டாஃப் வந்து 1715ஆம் ஆண்டிலிருந்து அந்த பார்பர் சர்ஜன்ஸ் ஹாலில் பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் இங்கிலாந்துடைய ஒரு அங்கமாக வந்து பிற்காலத்தில் மாறினது. ஸோ அங்கே வில்லியம் வேக்ஸ்டாஃப் வந்து அனாட்டமியை கற்பித்தாங்க. அனாட்டமி அப்படின்றது உடற்கூறியல், இது வந்து மருத்துவ பாடத்திட்டத்தில் வரக்கூடிய ஒரு மருத்துவ பாடம் தான். அதான் வில்லியம் வேக்ஸ்டாஃபே வந்து மருத்துவ கல்வியின் போது மெடிக்கல் கரிக்குலமாக மருத்துவ பாடத்திட்டங்களா அனாட்டமி உடற்கூறியல், பிசியாலஜி உடலியல், பெத்தாலஜி நோயியல், மெட்டீரியா மெடிக்கா மருந்துகளினுடைய பண்புகள் குறித்து படிக்கிறது, கிளினிக்கல் மெடிசன் மருத்துவம், சர்ஜரி அறுவை சிகிச்சை அப்படின்னு இது போன்ற பாடங்கள் படித்தாங்க. ஸோ அந்த பாடங்களில் ஒன்று தான் அனாட்டமி. இந்த அனாட்டமி உடற்கூறியல் அப்படின்றது உடல் உறுப்புகள், திசுக்கள், எலும்புகள் அவைகளினுடைய ஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு குறித்து படிக்கிறது தான் அனாட்டமி உடற்கூறியல் அப்படின்றது. உதாரணத்துக்கு நம்மளுடைய உடல்ல இதயம் எங்கே அமைஞ்சிருக்கு, அந்த இதயத்தில் இருக்கக்கூடிய சேம்பர்ஸ் அறைகளின் எண்ணிக்கை என்ன, அந்த இதயத்தினுடைய வால்வுகள் எப்படி அமைஞ்சிருக்கு, அதே மாதிரி நம்மளுடைய உடல் திசுக்கள் அது மாதிரி தசைகள்லாம் எப்படி அமைஞ்சிருக்கு, அதுக்கப்புறம் உடல் எலும்புகளினுடைய வடிவங்கள் என்ன. ஸோ இது மாதிரி
ஒட்டுமொத்தமாக உடல் உறுப்புகள், திசுக்கள், எலும்புகள் அவைகளினுடைய ஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு குறித்து படிக்கிறது தான் அனாட்டமி, உடற்கூறியல் அப்படின்றது. இந்த பாடத்தை தான் மருத்துவ மாணவர்களுக்கு ஒரு ரீடராக இருந்து வில்லியம் வேக்ஸ்டாஃப் கற்பிக்க தொடங்கியிருந்தாங்க. இதுக்கப்புறமா 1717ஆம் ஆண்டு டிசம்பர் 23 அன்னைக்கு இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸ் ஆஃப் லண்டன் அதனுடைய ஒரு மெம்பராக இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அந்த காலகட்டத்தில் மெம்பர் அப்படின்றது கேண்டிடேட் அப்படின்னு அழைக்கப்பட்டது. ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸ் அப்படின்றது லண்டன்ல இருக்கக்கூடிய பிசிசியன்ஸ் மருத்துவர்களுக்கு உண்டான ஒரு ராயல் காலேஜ். அதனுடைய மெம்பராகவும் ஃபெல்லோவாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அது பெரிய கௌரவம். ஸோ அந்த ஒரு மெம்பர்ஷிப்பை 1717 டிசம்பர் 23 அன்னைக்கு வில்லியம் வேக்ஸ்டாஃப் வந்து பெற்றாங்க. ஸோ மெம்பர் ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸ் MRCP அப்படின்ற மெம்பர்ஷிப்பை இவர் வந்து 1717ஆம் ஆண்டு பெற்றாங்க. அதுக்கப்புறம் 1718 மார்ச் 13 அன்னைக்கு வில்லியம் வேக்ஸ்டாஃப் வந்து அதே லண்டன்ல இருக்கிற ராயல் சொசைட்டி ஆஃப் லண்டன் அதனுடைய ஒரு ஃபெல்லோவாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. ஸோ ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் சொசைட்டி FRS அப்படின்ற இந்த ஒரு பட்டத்தை கௌரவத்தை 1718 மார்ச் 13 அன்னைக்கு வில்லியம் வேக்ஸ்டாஃப் இவருடைய 33 வயதில் பெற்றாங்க. இதுக்கப்புறமா அதே 1718 டிசம்பர் 22 அன்னைக்கு வில்லியம் வேக்ஸ்டாஃப் வந்து ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸ் அதனுடைய மெம்பராக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இதுக்கு முந்தைய ஆண்டு இந்த 1718 டிசம்பர் 22 அன்னைக்கு ஃபெல்லோவாகவும் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸ் FRCP அப்படின்ற இந்த ஒரு பட்டத்தை கௌரவத்தை 1718ஆம் ஆண்டு டிசம்பர் 22 அன்னைக்கு வில்லியம் வேக்ஸ்டாஃப் வந்து பெறாங்க. இதுக்கப்புறமா டாக்டர் ட்ரேக் அப்படின்னு சொல்லி ஒரு மருத்துவர், அவர் கிரீக் மொழியில் அதாவது கிரேக்க மொழியில் ஒரு முக்கியமான ஒரு ஒர்க்கை வந்து ஒரு புக்கை வந்து அவர் வந்து எழுதியிருந்தாங்க. அது வந்து ஆந்த்ரோபாலஜியா நோவா அப்படின்னு சொல்லி அந்த டைட்டிலில் கிரீக் லாங்குவேஜோடைய டைட்டிலே அவர் வெளியிட்டிருந்தாங்க. வில்லியம் வேக்ஸ்டாஃப் வந்து படிக்கிற காலகட்டத்தில் கிரீக் லட்டின் லாங்குவேஜ்லாம் இவர் வந்து கற்றுக்கிட்டனால அந்த கிரீக் லாங்குவேஜில் இருக்கக்கூடிய அந்த ஆந்த்ரோபாலஜியா நோவா அந்த ஒரு புக்கை வந்து வில்லியம் வேக்ஸ்டாஃப் இங்கிலீஷில் அதாவது ஆங்கிலத்தில் மொழிமாற்றம் பண்ணி 1719ஆம் ஆண்டு வெளியிட்டாங்க. வெளியிட்டது மட்டும் இல்லாமல் அதில் மனித உடற்கூறியல் மற்றும் மானுடவியல் அது சார்ந்த நிறைய ஆய்வுகளில் வில்லியம் வேக்ஸ்டாஃப் ஈடுபட்டு கூடுதலாக அந்த ஆந்த்ரோபாலஜியா நோவா அப்படின்ற புக்கில் இவர் வந்து கூடுதலாக இவருடைய சாப்டர்ஸை சேர்த்து அந்த ஒரு ஒர்க்கை பப்ளிஷ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா டாக்டர் ஆண்ட்ரூ ட்ரைப் அப்படின்னு ஒரு மருத்துவர், அவருக்கு வில்லியம் வேக்ஸ்டாஃப் வந்து ஒரு முக்கியமான ஒரு லெட்டர் பண்ணாங்க. இதே 1719 மருத்துவத்தில் ஏற்படுத்தக்கூடிய முன்னேற்றங்கள் குறித்து. இதுக்கப்புறமா 1720ஆம் ஆண்டு ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸோடைய ஒரு சென்சாராக இவர் வந்து நியமிக்கப்படுறாங்க. இதுக்கப்புறம் அந்த ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸோடைய மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸோடைய ஸ்டாண்டர்ட்ஸுக்கு வில்லியம் வேக்ஸ்டாஃப் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. அதாவது ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸில் இருக்கிற ஃபெல்லோஸ் மெம்பர்ஸ் அவங்களுடைய மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ் அந்த மாதிரி மருத்துவ தொழிலில் ஈடுபடக்கூடியவங்க. ஸோ அவங்களினுடைய தரத்தை உயர்த்துறதுக்கான முயற்சியில் ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸில் 1720 ஒரு சென்சராக வில்லியம் வேக்ஸ்டாஃப் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதே 1720 டிசம்பர் 29 அன்னைக்கு செயின்ட் பார்த்தாலமியூஸ் ஹாஸ்பிட்டலோடைய ஒரு அசிஸ்டன்ட் ஃபிசிசியன் உதவி மருத்துவர் அந்த ஒரு பொறுப்பிலிருந்து ஒரு ஃபுல் ஃபிசிசியன் முழு மருத்துவராக வில்லியம் வேக்ஸ்டாஃப் வந்து நியமிக்கப்படுறாங்க. இந்த பொறுப்பில் சால்ஸ்பரி கேட் அப்படின்னு சொல்லி ஒரு மருத்துவர் இருந்தாங்க. அவர் இறந்து போயிடுறாங்க இந்த 1720ஆம் ஆண்டு. ஸோ அதனால இந்த செயின்ட் பார்த்தாலமியூஸ் ஹாஸ்பிட்டலோடைய அசிஸ்டன்ட் ஃபிசிசியன் அப்படின்ற பதவியிலிருந்து ஒரு ஃபுல் ஃபிசிசியன் ஒரு முழு மருத்துவராக 1720 டிசம்பர் 29 அன்னைக்கு வில்லியம் வேக்ஸ்டாஃப் வந்து நியமிக்கப்படுறாங்க. இவர் மருத்துவராக நியமிக்கப்பட்ட பிறகு இவர் சந்தித்த நிறைய நோயாளிகள் வந்து ஸ்மால் பாக்ஸ்னால தான் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அதாவது பெரியம்மை நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அது அந்த காலகட்டத்தில் ரொம்ப தீவிரமானதாக இருந்தது. இந்த ஸ்மால் பாக்ஸ்னால் பாதிக்கப்படக்கூடிய பெரும்பாலான நபர்கள் வந்து இறந்து போனாங்க. ஸோ ஸ்மால் பாக்ஸ்னால் பாதிக்கப்பட்ட இறப்பு விகிதம் வந்து ஜாஸ்தி அது மாதிரி இருந்தது. அப்போ அதை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னா அறியப்படாத காலகட்டம் தான் அது. அந்த காலகட்டத்தில் தான் அந்த ஸ்மால் பாக்ஸுக்கு எதிராக தடுப்பூசிகள் போடப்படணும் அப்படின்னு சில மருத்துவர்கள் வந்து சில ஆராய்ச்சிகள்லாம் ஈடுபட்டு தடுப்பூசிகளை போட தொடங்கியிருந்தாங்க. அதாவது எப்படின்னா ஸ்மால் பாக்ஸ் அப்படின்றது ரொம்ப கொடுமையான இப்போ கிருமி தாக்கம் வந்து இருக்கும்போது அதை வந்து எடுத்துக்காம ரொம்ப கம்மியான தாக்கம், இப்போ ஒரு சில பேருக்கு வந்து ஸ்மால் பாக்ஸ் ஏற்பட்டிருக்கு, அந்த பெரியம்மை ஏற்பட்டிருக்குன்னா அது ரொம்ப சாதாரணமாக தான் இருக்குது, அவங்க எப்படியும் வந்து காப்பாற்றப்பட்டுருவாங்க. அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களுடைய அந்த ஸ்மால் பாக்ஸ் கிருமிகள் அதை வந்து எடுத்துட்டு மற்ற நல்லா இருக்கக்கூடிய நபர்கள் அந்த ஸ்மால் பாக்ஸை வந்து செலுத்துறது. இப்படி செலுத்துறதன் மூலமாக அது ரொம்ப வீரியம் குறைவான கிருமி தான் அந்த மற்ற நபர்களினுடைய உடலை செலுத்தப்படும். இப்படி செலுத்தப்படும் போது வீரியம் குறைவான அந்த ஸ்மால் பாக்ஸோடைய கிருமி உள்ளே போகிறனால அப்போ மனிதர்களின்
நோயாளியினுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அந்த ஸ்மால் பாக்ஸ் கிருமிகளை வந்து அழிக்கும். இப்படி அழிக்கிறதன் மூலமாக அந்த ஸ்மால் பாக்ஸோடைய அந்த பேட்டர்ன்ஸை வந்து நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி வந்து தெரிஞ்சு வச்சுக்கும், நம்மளுடைய நோய் எதிர்ப்பு மண்டலம் தெரிஞ்சு வச்சுக்கும். அப்போ ஸ்மால் பாக்ஸ் வந்து ரொம்ப கொடியதாக வந்து ரொம்ப தீவிரமாக பாதிக்கப்படும் போது அதிலிருந்து மனிதர்கள் காப்பாற்றப்பட முடியும். ஸோ இந்த கான்செப்டில் இந்த ஸ்மால் பாக்ஸுக்கு உண்டான இன்ஜெக்ஷன்ஸை வந்து உருவாக்கி வந்தாங்க, தடுப்பூசிகளை இனாக்குலேஷனை வந்து உருவாக்குனாங்க. ஆனால் இதில் நிறைய பிரச்சனைகள். ஏன்னா இப்போ நார்மலாக இருக்கக்கூடிய மனிதர்களுக்கே ஸ்மால் பாக்ஸ் இன்ஜெக்ஷன் வந்து போட்டு ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஸ்மால் பாக்ஸ்னால அவங்க பாதிக்கப்பட வைக்கணும், அதுக்கப்புறம் அதிலிருந்து அவங்க மீண்டு வரணும். அதுக்கப்புறம் தான் இயற்கையாக அவங்களுக்கு ஸ்மால் பாக்ஸ் வந்து ஏற்பட்டால் அவங்க வந்து தன்னைத்தானே வந்து அவங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதை எதிர்த்து அவங்க வந்து காப்பாற்றப்படுவாங்க. இந்த கான்செப்ட் இருக்கும்போது இப்போ நோய் இல்லாதவங்களுக்கு இந்த இன்ஜெக்ஷன் போடணும் அப்படின்றனால ஒரு சில பேர், அதாவது எல்லாரும் கிடையாது, ஒரு சில பேர் இந்த ஸ்மால் பாக்ஸ் இன்ஜெக்ஷன்னாலேயே கூட இறந்தும் போனாங்க. அதாவது இந்த வீரியம் குறைவான ஸ்மால் பாக்ஸினுடைய கிருமியை கூட அந்த ஒரு சில மனிதர்களால தாங்கிக்க முடியல, அந்த மாதிரி இறந்து போனாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு வில்லியம் வேக்ஸ்டாஃப் வந்து இது சரி கிடையாது, அதாவது ஸ்மால் பாக்ஸ்னால பாதிக்கப்பட்டவங்களை மற்ற மாதிரி சிகிச்சை கொடுத்து அவங்கள காப்பாற்றலாம் அப்படின்னு நினைக்கணுமே ஒழிய எதிர்காலத்தில் இவங்க ஸ்மால் பாக்ஸ் மூலமாக பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது, அதனால் அவங்களுக்கு முன்கூட்டியே தடுப்பூசி போடணும் அப்படின்னு அவங்களுக்கு முன்கூட்டியே அந்த ஸ்மால் பாக்ஸோடைய வீரியம் குறைவான நோயை ஏற்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. இதனால் சில பேர் இறந்தே போகிறாங்க அப்படின்னு வில்லியம் வேக்ஸ்டாஃப் வந்து நினச்சாங்க. அது சில பேர் மட்டும் இல்லாமல் பல பேராக வந்து மாற தொடங்கி இருந்தது. ஏன்னா இந்த ஸ்மால் பாக்ஸுக்கு உண்டான கான்செப்டே வந்து சரியாக வந்து அப்போ வரையறுக்கப்படாமல் பெரிய அளவில் அந்த தடுப்பூசிகள் வந்து உருவாக்கப்பட்டு நிறைய நபர்களுக்கு போடப்பட்டு நிறைய பேர் வந்து இறந்தும் போனாங்க. ஸோ இதெல்லாம் எதிர்த்து 1722 வில்லியம் வேக்ஸ்டாஃப் வந்து ஒரு ஒர்க்கை வந்து எழுதினாங்க. அதை வந்து எ லெட்டர் ஷோயிங் த டேஞ்சர் அண்ட் அன்சர்டனிட்டி ஆஃப் இனாக்குலேட்டிங் த ஸ்மால் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி அதை வந்து 1722 வில்லியம் வேக்ஸ்டாஃப் வந்து வெளியிட்டாங்க. இதில் இந்த ஸ்மால் பாக்ஸோடைய இனாக்குலேட்டிங் இதை வந்து பண்ணுறதன் மூலமாக இருக்கக்கூடிய ஆபத்து, நிச்சயமற்ற தன்மை, இது குறித்து வில்லியம் வேக்ஸ்டாஃப் வந்து எழுதியிருந்தாங்க. இதுக்கப்புறமா 1724 இந்த காலகட்டத்தில் இவர் வந்து இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற சிட்டி ஆஃப் லண்டனில் இருந்து அதே இங்கிலாந்துடைய சமர்செட்டில் இருக்கிற பேத்துக்கு போகிறாங்க. அங்கே போய் வில்லியம் வேக்ஸ்டாஃப் வந்து சில காலம் வந்து தங்கணும் அப்படின்னு போகிறாங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் வில்லியம் வேக்ஸ்டாஃப் வந்து என்னதான் வந்து ஒரு மருத்துவராக இருந்தாலும் ஃபினான்சியல் ரீதியாக இவருக்கு வந்து சில நெருக்கடிகள் ஏற்பட்டிருந்தது. மேலும் வில்லியம் வேக்ஸ்டாஃபுக்கு உடல்நல குறைபாடும் வந்து ஏற்பட்டிருந்தது. அதிலிருந்து நான் மீண்டு வர்றதுக்கு ஓய்வு தேவை அப்படின்னு சொல்லி இவர் வந்து இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற சிட்டி ஆஃப் லண்டனில் இருந்து அதே இங்கிலாந்துடைய சமர்செட்டில் இருக்கிற பேத்துக்கு இவர் போயிருந்தாங்க. அங்கே போயிருக்கும்போது தான் வில்லியம் வேக்ஸ்டாஃப் வந்து உடல்நல குறைபாடுனால பாதிக்கப்பட்ட இவர் வந்து இன்னும் தீவிரமாக பாதிக்கப்பட்டு அதிலிருந்து மீண்டு வர முடியாமல் 1725 மே 5 அன்னைக்கு கிட்டத்தட்ட இவருடைய 39-40 வயதிலேயே வில்லியம் வேக்ஸ்டாஃப் வந்து இறந்து போயிடுறாங்க. அதாவது நான் ஏன் 39-40 அப்படின்னு சொல்கிறேன்னா, வில்லியம் வேக்ஸ்டாஃப் வந்து 1685 பிறந்திருந்தது வந்து உறுதி. ஆனால் இவர் அதாவது இவர் பிறந்த மாதம் என்ன, தேதி என்ன, அது வந்து உறுதி செய்யப்படலை. இதனால் இவருடைய இறந்த மாதம் தேதி அடிப்படையாக வச்சு மே 5 அப்படின்னு வச்சு பார்த்தோம்னா 1685 மே 5க்கு அப்புறம் இவர் பிறந்திருந்தார்னா இவர் இறக்கும்போது இவருக்கு வயது 39. ஒருவேளை 1685 மே 5க்கு முன்னாடி வில்லியம் வேக்ஸ்டாஃப் பிறந்திருந்தார்னா இவர் இறக்கும்போது இவருக்கு வயது 40. இதனால தான் 39-40 அப்படின்னு சொல்கிறேன். ஸோ 1725 மே 5 அன்னைக்கு கிட்டத்தட்ட இவருடைய 39-40 வயதிலேயே வில்லியம் வேக்ஸ்டாஃப் வந்து இறந்து போயிடுறாங்க. வில்லியம் வேக்ஸ்டாஃப் இறந்து போனதுக்கு அப்புறமா இவர் மருத்துவத்திற்கு ஆற்றின பங்களிப்புகள் அதை வந்து மையமாக வச்சு ஒரு சில மருத்துவர்கள், ஹென்ரி லெவட் போன்ற மருத்துவர்கள் வந்து 1725 மிசலேனியஸ் ஒர்க்ஸ் ஆஃப் வில்லியம் வேக்ஸ்டாஃப் ஃபிசிசியன் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கை வந்து வெளியிட்டு அதில் வில்லியம் வேக்ஸ்டாஃபோடைய கான்ட்ரிபியூஷன்ஸை வந்து கொடுத்திருந்தாங்க. இதுக்கப்புறம் அடுத்த பல ஆண்டுகள் வந்து இந்த ஸ்மால் பாக்ஸ்னால பல பாதிப்புகள் ஏற்பட்டது. இறுதி 1796 எட்வர்ட் ஜென்னர் அப்படின்ற ஒரு மருத்துவர், இந்த எட்வர்ட் ஜென்னருடைய வாழ்க்கை வரலாறு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். அவர் தான் வந்து ஸ்மால் பாக்ஸுக்கு உண்டான வேக்சினை வந்து கண்டுபிடிச்சாங்க. அதை அவர் எப்படி கண்டுபிடிச்சாங்க, அதை எப்படி இன்ஜெக்ஷனாக மாற்றினாங்க அப்படின்னா, கவ் பாக்ஸ் அப்படின்னு ஒரு நோய் இருக்குது. கவ் பாக்ஸ் அப்படின்றது இப்போ பசு வளர்க்கக்கூடியவங்க, ஸோ அவங்களுக்கு வந்து இந்த கவ் பாக்ஸ் நோயானது ஏற்பட்டது. அப்படி ஏற்பட்டு அந்த கவ் பாக்ஸ்னால் பாதிக்கப்பட்டு அதிலிருந்து மீண்டு வர்றவங்களுக்கு இந்த பெரியம்மை அப்படின்ற ஸ்மால் பாக்ஸ் அப்படின்றது ஏற்படவே இல்லை. ஸோ இது வந்து பெரிய விஷயமா இருந்தது. அதுக்கப்புறம் எட்வர்ட் ஜென்னர் அது குறித்து ஆராய்ச்சி பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் அவருக்கு ஒரு சில விஷயங்கள் தெரிய
வந்தது. அதாவது கவுபாக்ஸ் அப்படின்றது ஒரு ஒரு வீரியம் குறைவான நோய் தான். அது வந்து ஒரு நபருக்கு ஏற்படும்போது நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிச்சிரும். அந்த கவுபாக்ஸை வந்து தடுத்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிச்சிரும். அதுக்கப்புறம் ஸ்மால் பாக்ஸ் வரும்போது ஏற்கனவே நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிறனால அந்த ஸ்மால் பாக்ஸ் ஆனது ஏற்படாது. ஸோ இந்த ஒரு கான்செப்டை எட்வர்ட் ஜெனர் வந்து கண்டறிஞ்சு கவுபாக்ஸையே வந்து ஒரு வேக்சினாக மாற்றி அதை 1796க்கு பிறகு அவர் வந்து பயன்பாட்டுக்கு கொண்டு வர தொடங்கினாங்க. 1800கள் காலகட்டத்துக்கு அப்புறமா அது பெரிய வளர்ச்சி அடைஞ்சு மிகப்பெரிய அளவில் தடுப்பூசி அந்த ஸ்மால் பாக்ஸ் எதிரான வேக்சின் அது வந்து பரவலாக பயன்படுத்தப்பட்டு அது ரொம்ப வந்து ஒரு தரம் மிக்கதாகவும் அதாவது நிச்சயம் உள்ளதாகவும் எந்த விதமான ஆபத்து இல்லாததாகவும் அமைஞ்சது. ஸோ இதுக்கப்புறம் அந்த வேக்சினேஷன்லாம் போடப்பட்டு பிற்காலகட்டத்தில் 1900ஆம் ஆண்டுக்கு பிறகு 20ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு ஸ்மால் பாக்ஸ் அப்படின்ற நோயை வந்து உலகத்திலிருந்து துடை தெரியப்பட்டது. ஸோ அதுக்கு எட்வர்ட் ஜெனர் தான் வந்து காரணமாக இருந்தாங்க. ஸோ அவர் வந்து வேக்சின் தான் கொண்டு வந்தாங்க. ஆனால் வில்லியம் வேக்ஸ்டாஃப் வந்து வாழும்போது வேக்சினுக்கு எதிராக இருந்தாங்க. ஏன்னா 1796 தான் ப்ராப்பரான வேக்சின் வந்து சரியாக இருந்தது. 1720 காலகட்டத்தில் அதுக்கு முந்தைய காலகட்டத்திலலாம் அதுக்குண்டான தடுப்பூசி சரியான முறையில் இல்லை, நிச்சயமற்றதாகவும் ஆபத்தானதாகவும் இருந்தது. அதனால தான் வில்லியம் வேக்ஸ்டாஃப் வந்து வாழும்போது எதிர்த்தாங்க. பிற்காலத்தில் ஒருவேளை இவர் வந்து 1800களில் வாழ்ந்திருந்தால் இவர் ஆதரிச்சிருப்பாரா அல்லது எதிர்த்திருப்பாரா அப்படின்றது அது அவருக்கு தான் தெரியும். ஆனால் வாழும்போது இவர் எதிர்த்ததுக்குண்டான காரணம் அந்த காலகட்டத்தில் இருந்த அந்த தடுப்பூசி போடுறதுல இருந்த நடைமுறை சிக்கல்கள், அதில் இருந்த ஆபத்து, அதில் இருந்த நிச்சயமற்ற தன்மை தான் காரணம். இதுக்கப்புறம் வில்லியம் வேக்ஸ்டாஃப் வந்து தடுப்பூசி எதிர்த்திருந்தாலும் ஸ்மால் பாக்ஸுக்கு உண்டான சிகிச்சை முறைகள் தடுப்பூசி இல்லாமல் ஸ்மால் பாக்ஸ்னால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு சிகிச்சை எப்படி கொடுக்கறது அதிலெல்லாம் பல மேம்பாடுகளை வில்லியம் வேக்ஸ்டாஃப் வந்து ஏற்படுத்தியிருந்தாங்க. நிறைய ஸ்மால் பாக்ஸ்னால் பாதிக்கப்பட்டவங்களை வில்லியம் வேக்ஸ்டாஃப் வந்து காப்பாற்றவும் செஞ்சுருந்தாங்க. இதனாலேயே வில்லியம் வேக்ஸ்டாஃப் வந்து இறந்து கிட்டத்தட்ட 300 ஆண்டுகள் வந்து நெருங்க போகுது. அப்படி இருந்த போதும் கூட இன்னைக்கு வரைக்கும் இங்கிலாந்தில் போற்றப்படக்கூடிய மருத்துவர்களில் ஒருத்தராக வில்லியம் வேக்ஸ்டாஃபும் இருந்து வராங்க. ஸோ இப்பேற்பட்ட வில்லியம் வேக்ஸ்டாஃப் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.